நாம இப்பொழுது எங்க இருக்கிறோம்னாக்க முன்றில் சிறப்புல 2ஆம் பாட்டுல, அதாவது அந்த ஷாலினிக்கு தேவராட்டி ஆகிய ஷாலினி தெய்வம் வந்து ஆடிக்கொண்டிருக்கிறாள். அவள் தெய்வம் ஏறி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முன்றில் அந்த இறைவனை உருவகப்படுத்தி, நம்முடைய வடமொழி மரபுல சொல்லணும்னா அங்கு இறைவன் இருப்பதாக ஆவாகனப்படுத்தி அந்த முன்றிலே அதனது சிறப்பை சொல்லக்கூடிய அளவுல முதல்ல முன்றில் சிறப்புல முதல் பாட்டு பார்த்தோம். இப்ப 2வது பாட்டு. செம்பொன் வேங்கை சொரிந்தன சேயிதழ் கொம்பர் நல் இலவங்கள் குவிந்தன பொங்கர் வெண் பொறி சிந்தின புன் கிளம் புன்கு இளம் திங்கள் வாழ்சடையார் திருமுன்றிலே. செம்பொன் வேங்கை, இந்த வேங்கை மலரை பார்த்தீர்கள் என்றால் பொட்டு பொட்டாக மஞ்சள் நிறத்துல இருக்கும், அது பொன் துகளை போல இருக்கும். ஆகவே செம்பொன் வேங்கை, வேங்கை முற்றிலுமாக பூத்திருந்ததுன்னா மலை நிலத்துல இலைகளே தெரியாத அளவிற்கு மஞ்சள் என்று பூத்து, ஆகவே அது பொன்னாக பூத்தது போல காட்சி அளிக்கிறதா. சொரிந்தன, அந்த வேங்கை மலர்கள் அந்த களத்திலே கீழே சிந்தி இருப்பதை பார்க்கின்ற பொழுது பொன் துகள்கள் சிந்தி இருப்பது போலே காட்சி அளிக்கின்றன. ஷே இதழ், சிவந்த இதழ்களை உடைய கொம்பர் நல் இலவங்கள், இலவம்ன்றது இலவம் பஞ்சு மரம் தான். இலவம் பஞ்சினுடைய பூவை பார்த்தீர்கள் என்றால் செக்கச்செவேல்னு இருக்கும். ஷே இதழ் கொம்பர், சிவந்த இதழ்களை உடைய இலவம் மரத்தினது மலர்கள் அந்த கொம்புகளிலே கிளைகளிலே மிகுதியாக மலர்ந்து இருந்தன, குவிந்தன. அந்த மலர்களும் கீழே சிந்திய வண்ணம் இருந்தன. பொங்கர் வெண் பொறி சிந்தின புன்கு, புன்குன்றது புங்க மரம். யாரேனும் இப்போ நம்ம நாட்டு பகுதிகள்ல எல்லாம் புங்க மரம் இருக்கும். புங்க மரம் நிழல்ல ஓய்வு எடுக்கிறதுன்றது ரொம்ப சுகமான அனுபவம். அந்த புங்க மரத்தினுடைய நிழல்ல போய் தங்கினாதான் தெரியும். புங்க மரத்தினுடைய பூக்கள் நிறைய உதிர்ந்து இருக்கும். அது எது போல இருக்கா, வெண் பொறி சிந்தியது போல இருக்கு. புன்கு மரம், புங்கங்காய்ன்றது ரொம்ப விசேஷமான ஒரு மரம். கிராமங்கள்ல இன்றைக்கும் குழந்தைகளுக்கு வந்து உடல் சூடு தணிப்பதற்கு அந்த புங்கங்காயினுடைய காயை எடுத்து அரஞானோடு சேர்ந்து இடுப்புல கட்டி விட்டுரும். அந்த வெம்மையினால் வரக்கூடிய எந்த நோயும் அந்த குழந்தைக்கு தாக்காது. அது போல எந்த விதமான நோய் கிருமிகளும் அந்த குழந்தையை அண்டாது என்பதற்காக அந்த புங்கனி காயினது காய்ந்த காயை இடுப்புல கட்டுற மரபு உண்டு. ஆகவே அந்த புங்க மரத்தினுடைய அடர்த்தியான இலைகளை கொண்டிருக்கும், நல்ல குளிர்ச்சியா இருக்கும். நாங்கள் எல்லாம் இளம் பிராயத்துல அந்த மரங்கள்ல தான் ஏறி விளையாடி கொண்டிருக்கோம். அவ்வளவு அழகான மரம் அது. அந்த மரத்தினது பூக்கள் எல்லாம் பொறி சிந்தின போல இருந்தனவா. பொங்கர் வெண் பொறி சிந்தின, அந்த புங்க மரங்களில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் பொறிகளை போல் சிந்தி இருந்தன அந்த முன்றிலே. ஆகவே இளம் திங்கள் வாழ்சடையார் திருமுன்றிலே, இளமை பொருந்திய திங்களை தலையிலே சூடியவளாகிய அம்மையினது முன்றிலில், அம்மையினது வழிபாட்டினுக்கு என அமைக்கப்பட்ட முன்றிலே இவைகளெல்லாம் சிந்திய வண்ணம் இருந்தன. அடுத்து மரவம், இதெல்லாம் மரத்தினுடைய பெயர். மரவம், பாதிரி, புன்னை மணம் கமிழ் குரவம், கோங்கம் மலர்ந்தன கொம்பர் மேல். கொம்பர்னா மரங்களினது கிளைகளின் மேலாக இது போன்றதாகிய மலர்கள் எல்லாம் மலர்ந்து செழித்திருந்தன. எவை? மரவ மலர், பாதிரி மலர், புன்னை மனம் கமழக்கூடிய குரவ மலர், கோங்க மலர் போன்றனவெல்லாம் மலர்ந்திருந்தன. அரவ வண்டினம் ஆர்த்து உடன் யாழ் செய்யும். அரவம்னா ஓசைன்னு அர்த்தம். அரவம் என்ற சொல்லுக்கு ஓசைன்னு பேரு. அரவ வண்டினம், ஒலிகளை எழுப்பக்கூடிய வண்டுகளெல்லாம் இது போன்றதாகிய நிறைய மனத்தினை தரத்தக்க எல்லா மரங்களும் மலர்களை பூத்து சொரிவதினாலே அந்த மலர்களில் உள்ள மதுவினை உண்ணுதற்கு ஆரவாரத்தோடு ஒலி எழுப்பி கொண்டு வரக்கூடிய வண்டினங்கள் ஆர்த்து உடன், அவைகள் ஆரவாரமாக ஒலியை எழுப்பியது எது போல் இருந்ததா, யாழ் செய்யும்.
யாழினது இசையினை போலே இந்த வண்டுகள் எல்லாம் மிகுந்த பெரிய அளவிலே ரீங்கார ஒலியை செய்ய திருவ அப்படின்னா திருமால் அர்த்தம். திருவமால் அப்படின்றது திருமால் எடுத்துக்கணும். எதுகை மோனைக்கோசரம் திருவமால்னு எழுதியிருக்காரு அவர். ஆகவே அந்த எதுகை மோனை ஒலி செறி வரணும், அதுக்கோசரம் திருமால்னு புரிந்து கொள்ளுங்கள். திருமால்னா நாராயணன், திருமார்க்கு இளையாள். இளையாள் பார்வதியை உமையை நாராயணனது இளைய சகோதரியாக சொல்லுதல் மரபு. ஆகவே திருவமால் கிள அவளது வழிபாட்டினுக்கு உரிய முன்பகுதியில் இவ்வாறு மலர்களெல்லாம் பூத்து குலுங்க அந்த மலர்களை உள்ள மதுவினை உண்ணுதற்கு வண்டுகள் எல்லாம் ஆரவாரம் செய்கின்றன யாழினை போலே என்று அந்த இறைவிக்கு செய்தற்கு உரிய வழிபாடு, அந்த வழிபாட்டினுக்குண்டான முன்றிலை வர்ணனை செய்து முடித்தாயிற்று. அடுத்து நாம பார்க்கிறது எதுன்னா வள்ளி கூத்து. இதெல்லாம் கொஞ்சம் புறத்திணை இலக்கணம் மரபு தெரிந்திருந்தால் சட்டுன்னு புரிஞ்சிடும். இருந்தாலும் இங்க விளக்கம் கொடுத்துடுறேன். போர்க்களத்துல வீரர்கள் போருக்கு கிளம்புவதற்கு முன்பு ஒன்று கூடி அவர்கள் கூத்தினை நிகழ்த்தி இந்த போரிலே தங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உற்சாகத்தை காட்டுவார்கள். இதுதான் வள்ளி கூத்தினுடைய குறிப்பு. வாடா வள்ளி வயவர் ஏத்திய ஓடா கழல் நிலையும் உண்ண நிலையும் என்று தொல்காப்பியன் பேசும். இதுக்கு பேரு வாடா வள்ளின்னு பேர். வள்ளின்றது ஒரு பூவுக்கும் பேரு. அது வாடுதலை செய்யக்கூடிய வள்ளிப்பூ. இது வாடா வள்ளி என்றால் வள்ளி கூத்து என்று பொருள். ஆகவே தொல்காப்பியர் இதை பெருமையாகவே பேசுகிறார். போர்க்களத்தினுக்கு செல்லக்கூடியவர்கள் ஒன்றாக சேர்ந்து தாங்கள் செல்லுதற்குரிய போர்க்களத்தினுக்கு உரிய வெற்றியை பெற வேண்டி அம்மையின் முன் ஆடுதலை செய்துவிட்டு செல்வார்கள். அந்த பகுதி ஏன் இந்த பகுதி இப்படி சொல்லிக் கொண்டு போகிறார் இளங்கோவடிகள்? சாலினி தெய்வம் ஏறி என்ன சொல்லி இருக்கிறாள்? தங்களினுடைய குலத்தில் உள்ள வீரர்களை பார்த்து, நாம் எல்லாம் முறையாக களவு தொழிலை செய்யக்கூடியவர்கள், களவு தொழிலை இப்பொழுது விட்டு விட்டு எது அறவோர்கள் இருக்கக்கூடிய இடம் போல இதை மாற்றிவிட்டோம். இது தவறானது. இது போன்றதாகிய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து மேற்கொண்டால் அம்மையானவள் நம்மை தண்டிப்பாள். ஆகவே நமக்கு உரிய தொழிலை செய்ய வேண்டும் என்று அந்த கள்வர்களை எல்லாம் மெல்ல 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 களவு தொழிலுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால இவ அடுத்த நிலை என்ன? வள்ளி கூத்து. எல்லோரும் ஒன்று சேர்ந்து இறைவியின் முன்னே கூத்தாடுதலை செய்து பின்னர் அவரவருக்கு உரியதாகிய களவு தொழிலுக்கு செல்லுதற்கு முன் வாருங்கள் என்பதாக வள்ளி கூத்து. கொற்றவை கொண்ட அணி கொண்டு நின்ற இப்பொற்றொடி மாதர் தவம் என்னை கொல்லோ பொற்றொடி மாதர் பிறந்த குடி பிறந்த வில் தொழில் வேடர் புலனே குலனும். முதல் 2 அடிகள் இந்த தேவராட்டியாகிய சாலினியின் மீது தெய்வம் வந்து ஏறி நின்றத எல்லோரும் வியந்து பாராட்டுகிறார்கள். என்னவென்று? கொற்றவை. இந்த சொல்லுக்கே பொருள் என்னன்னா, கொற்றம்னா வெற்றினே பொருள். அவ்வை என்றால் அவ்வா அல்லது அவ்வை என்றால் மூதாட்டி என்று பொருள். வெற்றியை தருதற்கு உரிய மூதாட்டியாக இருப்பவள் யார் என்றால் அம்மை. அதனால்தான் பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை கொற்றவைன்னு சொல்லுகிறார்கள். பாலை நிலத்துல வீரத்தை முதன்மைப்படுத்தி தான் வாழ முடியும். ஆகவே அங்கு வீரம் முதன்மைப்படுத்தப்படுவதனாலே அங்கு வெற்றி என்பது பெற்றே ஆக வேண்டும். ஆகவே அங்கு இருக்கக்கூடிய தெய்வத்தின் பெயர் கொற்றவை. கொற்றவை கொண்ட அந்த கொற்றவையினுடைய அருளினை பெற்று இந்த சாலினி தன்னை கொற்றவையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவினுக்கு தெய்வம் ஏறி இருக்கிறது. கொற்றவை என்கின்ற தெய்வம் இந்த சாலினியின் உடலின் வாயிலாக பேசுகிறது. ஆகவே இவளுக்கு சாமி வந்திருக்கிற சாமி கொற்றவை, அவ்வளவுதான். கொற்றவை கொண்ட அணி கொண்ட நின்ற இப்பொற்றொடி.
தன்னை ஒப்பனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பொன்னால் ஆகிய வளையல்களை அணிந்தவளாகிய இச்சாலினி மாதர், ஷாலினி என்கின்ற இந்த பெண் தவம் என்னை கொல்லோ, இவள் என்ன புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும், இவளினது உடலிலே இறைவியானவள் ஏறி வாக்கினை தருகிறாளே, இவள் எத்தகு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று அந்த வேடர்கள் எல்லாம் இந்த ஷாலினியை புகழ்ந்து வணங்குகிறார்கள். வணங்கி இப்படி சொல்லிதான் கூத்தினை ஆடுகிறார்கள். அடுத்து பொற்றொடி மாதர் பிறந்த குடி பிறந்த, இந்த பொன் தொடியை அணிந்திருக்கக்கூடிய ஷாலினி அந்த பெண் பிறந்த குடி, அவள் எந்த குடியில் பிறந்தாளோ, அதாவது பாலை நிலத்திலே ஆரலை கள்வர்கள் குடியிலே அவளும் பிறந்தாள். அந்த ஷாலினி பிறந்த வில் தொழில் வேடர் குலனே குலனும், வில்லினை கையில் கொண்டு அதன் மூலமாக வரக்கூடிய பயணிகளை எல்லாம் அச்சுறுத்தியும் கொன்றும் அவர்தம் பொருளை கைப்பற்றுவதற்கு உரிய குலமாகிய வேடர் குலம். அந்த வேடர் குலம் தான் சிறந்ததாகிய குலனாக கொண்டு இருக்க வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய தொழிலை மேற்கொள்வதற்குத்தான் அம்மை இவ்வாறு நம்மை ஆற்றுப்படுத்துகிறாள் என்று புகழ்ந்தார்கள். அடுத்து ஐயை திருவின் அணி கொண்டு நின்ற இப்பைய அரவு அல்குல் தவம் என்னை கொல்லோ, பைய அரவு அல்குல் பிறந்த குடி பிறந்த எய்வில் எயினர் குலனே குலனும். ஆகவே ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கிராமிய கலைகள்ல ஆடக்கூடிய கூத்துகள் எல்லாம் ஒரு சொற்றொடரே திரும்ப திரும்ப வரும். எதற்கு என்றால், ஒன்று அந்த சொற்றொடர் என்பதுதான் அவர்களினுடைய பாடலை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு உண்டான வழிமுறை. மற்றொன்று, இந்த கிராமிய கலைகள்ல இவ்வாறு ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ பாடலிடையே திரும்ப திரும்ப வருகின்ற பொழுது அவர்களினுடைய ஆவேசம், அதற்குதான் இது வைக்கப்பட்டது. இது ஆங்கிலத்துல சொல்லும் போது ரெஃப்ரைன்ற சொல்லுல கையாளுகிறார்கள். மேலை நாட்டு யாப்பு முறைகள்ல அவர்கள் இந்த ரெஃப்ரைன் போடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்க உறுதிக்காக எழுதுவார்கள். ஒரு கருத்தை உறுதிப்படுத்துவதற்கு, ஒரு நிகழ்வை உறுதிப்படுத்துவதற்கு நாங்க ரெஃப்ரைனை பயன்படுத்துறோம்னு சொல்லுவார். அது ரொம்ப அழகான பாட்டு ஒண்ணு உண்டு, தாமஸ் ஹூட்ன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு அழகான பாட்டு எழுதியிருக்கார். ஐ ரிமெம்பர் வேர் ஐ வாஸ் பார்ன் ஆரம்பிக்கும். அந்த பாட்டை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ஐ ரிமெம்பர் ஆரம்பிக்கும். ஏனென்றால் நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் மீட்டு கொண்டு வருகிறார். ஆகவே ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் உறுதியோடு சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்க அந்த ரிமெம்பர் என்ற சொல் மீட்டும் மீட்டும் பயன்படுத்தும். ஆகவே மேலை நாடுகள்ல அவர்களினுடைய கவிதை யாப்பியல் முறையில ஒரு சொல் பன்முறையும் திரும்ப திரும்ப வருகிறது என்றால் உறுதி. ஆனா நம்முடைய தமிழ் இலக்கியத்துல ஒரு சொல் பன்முறை திரும்ப திரும்ப வருகிறது என்றால் உணர்வின் வெளிப்பாடு. ஆகவே இந்த ஆவேசம் வருவதற்காக, அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த வாழ்க என்றோ ஒழிக என்றோ மக்களிடையே வரக்கூடிய அந்த கோஷங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லப்படுவது காரணமே அந்த மக்களிடையே உணர்ச்சியை தூண்டியது. ஆகவேதான் ஐயை திருவின் தலைவியாக இருக்கக்கூடிய ஐயைன்றது அந்த பாலை நிலத்துல இருக்கக்கூடிய பெண்ணினுக்கு சொல்லக்கூடிய பொது பெயர். ஐயை ஆகிய ஷாலினி திருவின் இப்படிப்பட்ட செல்வ செழிப்போடு அணி கொண்டு நின்று தன்னை ஒப்பனை செய்து கொண்டு இப்பைய அரவு அல்குல், பையன்னா படமுடைய, அரவுனா பாம்பு, படமெடுத்த பாம்பினை போன்று அல்குல் தடத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணினது இடைக்கும் தொடைக்கும் இடைப்பட்ட பின் எழில் பாம்பினது படம் போல் பருத்து காணப்படும். ஆகவேதான் பையனை கொண்ட படத்தினை கொண்ட பாம்பினது
எழில் போல் இவளினது அல்குல் தடம் இருக்கும். ஆகவே பைய அரவு அல்குல் தவம் என்னை கொல்லோ, இப்படிப்பட்ட அல்குலினது எழிலார்ந்த தன்மையை கொண்டிருக்கக்கூடிய இவள் மீது இந்த கொற்றவையானவள் ஏறி வந்து ஆடுதல் என்பது இவள் செய்த புண்ணியம் தான் என்ன என்று கேட்டு, அதற்கு காரணமாக பைய அரவு அல்குல் பிறந்த குடி பிறந்த, இப்படிப்பட்ட எழிலார்ந்த இந்த ஷாலினி பிறந்த குடியில் பிறந்த இந்த வீரர்கள் யாரு? எய்வில் எயினர், கூர்மையாக அம்பினை எய்தற்கு உரிய ஆற்றல் பெற்ற இந்த எயினர்களினது குலனே குலன். இவர்களினது குலம்தான் இவ்வாறு வழிப்பறி செய்தற்கு உரிய குலம். ஆகவே மெல்ல மெல்ல அந்த உணர்வு ஊட்டப்படுகிறது, நீங்கள் சென்று வழிப்பறி செய்ய வேண்டும் வேண்டும் என்று. பாய்கலை பாவை அணி கொண்டு நின்ற இவ்வாய்த்தொடி நல்லாள் தவம் என்னை கொல்லோ, ஆய்தொடி நல்லாள் பிறந்த குடி பிறந்த வேய்வில் எயினர் குலனே குலனும். பாய்கலை பாவை, பாய்தற்கு உரிய மானினை தனக்கு உண்டான வாகனமாக கொண்டவள் கொற்றவை. அணி கொண்டு, அப்படிப்பட்ட அந்த கொற்றவையானவள் இந்த ஷாலினியின் மீது ஏறி நின்று இவ் ஆய்த்தொடி நல்லாள், இப்படிப்பட்ட ஆராய்ந்த ஒளி பொருந்திய வளையலை அணிந்தவளாகிய இவள் இந்த ஷாலினி பெற்ற புண்ணியம்தான் என்ன? தவம் என்னை கொல்லோ, இவள் செய்த புண்ணியம்தான் என்ன என்று கேட்டு, ஆய்தொடி நல்லாள், இப்படிப்பட்ட அழகிய வளையல் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஷாலினி பிறந்த குடி, அவள் எந்த குடியில் பிறந்தாளோ அந்த குடியில் பிறந்த வேய்வில் எயினர், மூங்கி அம்பினை எய்யக்கூடிய அந்த எயினர்தம் குலனே குலன். அவர்கள்தான் இவ்வாறு கொள்ளையிடுதற்கு உரிய குலன் என்று சொல்லி, இது தெய்வம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது, நாம் இனி நம்முடைய குலத்தொழிலாகிய கொள்ளை தொழிலை செய்தாக வேண்டும் என்று பள்ளிக்கூத்தினை எல்லோருமாக நிகழ்த்தினார்கள். நிகழ்த்தியதற்கு பிறகு முன்னிலை பரவல். இந்த வள்ளிக்கூத்து நிகழ்த்தினதற்கு பிறகு தாங்கள் வழிபடுவதற்கு உண்டான இறைவியை அனைவருமாக சேர்ந்து வழிபடுவார்கள். முதல்ல ஷாலினி வழிபட்டு தெய்வம் ஏறி ஆடினாள். அவள் ஆடியதை பார்த்து ஏனைய பிற எயினர்கள் ஆடினார்கள். அவர்கள் ஆடி முடித்ததற்கு பிறகு இந்த முன்னிலை பரவல்னா தங்கள் முன்னே இருக்கக்கூடிய தெய்வமாகிய கொற்றவையை இவர்கள் புகழுகிறார்கள். புகழ்ந்து தாங்கள் மேற்கொள்ளுவதற்கு உரியதாகிய அந்த கொள்ளை தொழிலுக்கு முழு மூச்சோடு ஈடுபடுவதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளுகிறார்கள். அதுதான் அடுத்த பகுதி. ஆனை தோல் போர்த்து புலியின் உரு உடுத்து கானத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயால் வானோர் வணங்க மறைமேல் மறையாகி ஞான கொழுந்தாய் நடுக்கின்றியே நிற்பாய். எவ்வளவு அழகான விளக்கம்! இதுல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் சிவனுக்கு உரிய செய்தியாகவே இருக்கிறது பாருங்க. எப்படி ஆனை தோல் போர்த்து, யானையினது தோலினை போர்த்தக்கூடிய மரபுல இருந்த இறைவன் யாரு? நமக்கு உரிய அளவுல சிவனைத்தான் சொல்லுவோம். ஆனால் பண்டைய காலத்துல இந்த ஆனை தோலை போர்த்திய இறைவியாக அம்மை இருந்திருக்கிறாள். அததான் நான் இந்த பகுதியை சொல்லுவேன். பெண்ணை முன்னிலைப்படுத்தப்பட்ட வழிபாட்டிலிருந்து இந்த சமூகம் ஆண்வழி சமூகமாக மாறுவதற்கு உண்டான ஒரு முதல் படிநிலை இந்த பகுதியில சொல்லப்பட்ட இறை வழிபாடு எல்லாம் பின்னர் இறைவியை நோக்கி முன்னர் கூறப்பட்டது, பின்னர் இறைவனுக்காக மாற்றப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே ஆனை தோல் போர்த்து புலியின் உரி நக, புலியினது தோல், புலியினது தோலை உடுத்து இடையிலே கட்டி கானத்து எருமை, இந்த இடம் தெரியும், கானத்தில் இருக்கக்கூடிய எருமைனா மகிஷம், மகிஷாசுரன் மேல் நின்று அதன் தலையிலே நின்றவள் அம்மைதான்.
ஆகவே அது சிவனுக்கு உரியதாக சொல்ல முடியாது. கானத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயால், அந்த மகிஷாசுரனை கொல்லுதற்காக அந்த மகிஷத்தின் மீது நீ நின்றாய். வானோர் வணங்க, நீ அவ்வாறு நின்று அந்த மகிஷனை கொன்றதினால் தேவர்களெல்லாம் உன்னை வணங்கினார்கள். வானோர் வணங்க, நீ எப்படிப்பட்டவள்? மறைமேல் மறையாகி, வேதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட தனித்ததோர் ஞானம் உடையவள். மறைமேல் மறையாகி நீ எப்படி நிற்கிறாய்? ஞான கொழுந்தாய் நடுக்கின்றியே நிற்பாய். ஞானத்தினது வடிவாக எந்த விதமான அசைவு இல்லாமல், நடுக்குன்னா அசைவு, அசைவுன்னா மாற்றம், மாற்றமே இல்லாமல் நீ நிரந்தரமாக இருக்கக்கூடியவள். எந்த ஒரு அசைவும் மற்று மாற்றமே இன்றி எக்காலத்தும் நிலைத்து நிற்கக்கூடியவள் நீ. ஆகவே வானோர் வணங்க மறைமேல் மறையாகி ஞான கொழுந்தாய் நடுக்கின்றியே நிற்பாய். அடுத்து வரிவளைக்கை வாழேந்தி மாமயிடம் செற்று, மயிடம் என்பது மகிஷம், அதனுடைய தமிழ் இணைச்சொல் மயிடம். செற்று கரிய திரி கோட்டு கலைமிசை மேல் நின்றாயால், அரி அரண் பூ மேலோன் அகமலர் மேல் மன்னும் விரி கதிரம் ஜோதி விளக்காகியே நிற்பாய். அடுத்த படிக்கு போயிட்டார். பரிவளைக்கை வாழேந்தி, வரிகளை உடைய வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய உனது கைகளிலே வாளினை கொண்டு நீ என்ன செய்கிறாய்? மா மயிடம் செற்று, மானா பெரிய, மகிஷன்னா மகிஷாசுரன் அசுரன். மா மகிடம் செற்று கரிய திரிக்கோட்டு, முறுக்கேற்றப்பட்ட கொம்பினை உடைய, சின விடை மேல், கோபம் நினைக்கணும், கலை நின்றாயால், கலைன்னா மான், முறுக்கேற்றப்பட்ட கொம்புகளை உடைய மானின் மீது நீ நின்று அருள் பாலித்தாய். நின்றாயால் நீ யாருக்கு எல்லாம் மேலானவள்? அரி, அரினா தெரியும், நாரணன், அரண் சிவன், பூ மேலோன் தாமரை மலரிலே இருக்கக்கூடியவனாகிய நான்முகன் பிரம்மன். இந்த மூவருக்கும் மேலோன் அகமலர் மேல் மன்னும், அவர்களினது ஹிருதய கமலத்தின் மேலாக நீ இருக்கிறாய். அந்த மூன்று தெய்வங்களும் உன்னைதான் தங்கள் ஹிருதய கமலத்திலே வைத்துக் கொண்டு அவர்களினது மூல ஆதார சக்தியாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே மன்னும் வீரி கதிரம் சோதி, இடைவிடாது பிரகாசமான ஒளியை தந்திருக்கக்கூடியவளே சோதி, விளக்காகியே நீ நிற்பாய். நீ ஒளியை தரக்கூடிய நிலையிலே என்றும் நிரந்தரமாக நிற்கக்கூடியவளாய் இருக்கிறாய். அடுத்து என்ன? முன்னிலை பரவல்ல. சங்கமும் சக்கரமும் தாமரை கையேந்தி, செங்கண் அரிமான் சினவிடை மேல் நின்றாயால், கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன் பாகத்து மங்கை உருவாய் மறையேத்தவே நிற்பாய். சங்கமும் சக்கரமும், நீ நாராயணி வடிவத்தில் இருக்கிறாய். கையிலே சங்கினையும் சக்கரத்தையும் கொண்டு தாமரை கையேந்தி, மற்றைய இரு கைகளிலே தாமரை மலரை கொண்டும் இருக்கிறாய். எப்படி இருக்கிறாய் நீ? செங்கண் அரிமான் சினவிடை மேல், செங்கண் சிவந்த கண்களை உடைய, அரிமான் என்றால் சிங்கம், அரின்னா சிங்கம், சிங்கத்தின் ஆண் சிங்கத்தின் மேல் எப்படியா? சின விடை மேல் நின்றாயால், சினத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஆண் சிங்கத்தின் மீது, சிவந்த கண்களை பெற்றதோ என்றும் கோபத்தோடு இருக்கக்கூடிய ஆண் சிங்கத்தின் மீது நீ நின்றாயால், நீ நின்றாய். நீ எப்படி? கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோ, கங்கையை தன் தலையிலே வைத்து தாங்கி இருப்பவனோ, நெற்றியிலே கண்ணை உடையவனும் ஆகிய சிவனின் பாகத்து, அவனது பாகத்தில் மங்கை உருவாய். அந்த இடத்துல நீ சக்தியின் வடிவாய், பெண் வடிவாய் நிற்கின்றாய். மறையேத்தவே நிற்பாய். வேதங்களெல்லாம் உன்னை புகழக்கூடிய அளவிலே நிற்கின்றாய் என்று இந்த முன்னிலை பரவல் என்று அம்மையை இந்த வேடர்களெல்லாம் பெருமளவிலே பாராட்டி தங்கள் வழிபாட்டினையும் வணக்க
செலுத்தி என்ன செய்கிறார்கள்? வென்றி கூத்தினை நிகழ்த்துகிறார்கள். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது வள்ளி கூத்து என்ன, வென்றி கூத்து என்ன? தங்களுக்கு உரிய வெற்றியை பெற வேண்டி ஆடுவது வள்ளி கூத்து. வென்றி கூத்து என்பது அம்மை தங்களுக்கு உரிய வெற்றியை தந்து விட்டதாக கருதி ஆடுவது வென்றி கூத்து. ரெண்டு வித்தியாசமானது. இது போர்க்களத்துல ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு துறை. போருக்கு முன்னாடியே வெற்றி பெற்றதாக மன்னன் அறிவித்துக் கொள்ளும் மரபு உண்டு. ஏனென்றால் எதிரியினுடைய படையினது சுருக்கமும் அவனது ஆற்றல் இன்மையும் அவனை முற்றுகையிட்ட மன்னன் அவனை எளிதில் வென்று விடலாம் என்று தன்னுடைய முற்றுகையின் போதே தன்னுடைய வெற்றியை அறிவித்துக் கொள்ளுதல் என்பது முடியும். அதுக்கு ரெண்டு மேற்கோள் சொன்னா புரியும் நினைக்கிறேன். ஒன்று, எல்லாம் கம்பன் எழுதின ராமகாதை தான். ஒன்று, வாலியை கொன்றதன் பின் கிஷ்கிந்தையினது ஆட்சி பொறுப்பை சுக்ரீவனுக்கு கொடுக்கிறார்கள். இது போர்க்களத்துல பெற்ற வெற்றியின் பின் நிகழ்வது. ஆனால் அதே ராமன் இலங்கையை முற்றுகையிடுகின்ற பொழுது ராவணனது தம்பியாகிய வீடணன் தன்பால் வந்தவுடனே வீடணனுக்கு இலங்கையினுடைய மன்னனாக மகுடாபிஷேகம் செய்கிறான், ராவணனை அழிப்பதற்கு முன்னாடி. ஆகவே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய செயல்ல நமக்கு உறுதியானதோர் முடிவு கிடைக்கின்ற நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த நம்பிக்கைக்கு உட்பட்டு இது போன்றதாகிய செயல்களில் ஈடுபடுதல் வீரர்களினது மரபு. ஆகவே வென்றி கூத்து ஆங்கு இவ்வாறு முன்னிலை பரவலையும் வள்ளி கூத்தையும் நிகழ்த்தியதற்கு பிறகு அந்த பகுதியில் கொன்றையும் துளவமும் குழும தொடுத்த துன்று மலர் பிணையல் தோள் மேல் இட்டு ஆங்கு அசுரர் வாட அமரர்க்கு ஆடிய குமரி கோலத்து கூத்துள்படுமே. அப்போ இந்த வீரர்கள் ஆடி முடிச்ச உடனே அந்த தெய்வம் ஏறிய ஷாலினி ஆட ஆரம்பிக்கிறார். எப்படியா? ஆங்கு இவர்கள் இவ்வாறு முன்னிலை பரவலை செய்து முடித்ததன் பிறகு கொன்றையும் கொன்றை மலர், துளவம் தெரியும், துளசி, குழும தொடுத்த இவைகளை நெருக்கமாக, குழுமன நெருக்கமாக தொடுத்த துன்று மலர் பிணையில் துவளக்கூடிய, துன்றுனா துவளுதல், அசையக்கூடிய மலர் பிணையல் மலர் மாலையா கட்டியிருக்காங்க. அந்த கொன்றையையும் துளசியையும் வைத்து அந்த மாலைய தோள் மேல் இட்டு ஷாலினி என்ன பண்றா? ஆவேசம் வந்தவள் அந்த மாலையை தன் மேலே போட்டு கொண்டு இட்டு ஆங்கு எது போல நடனம் ஆடினாளா? அசுரர் வாட, தேவர்களை எதிர்த்த அசுரர்கள் வருந்தக்கூடிய அளவிலும் அமரர்க்கு ஆடிய, அந்த அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்களின் சார்பாக நின்று பண்டொரு காலத்தில் அம்மை கூத்தினை நிகழ்த்தினாள். அந்த குமரி கோலத்து தன்னை என்றும் இளமையாக கொண்டிருக்கக்கூடிய அம்மை அந்த தேவர்கள் காண அசுரர்களை அழிப்பதற்காக ஆடத் தொடங்கினாள். அந்த கோலத்தில் இவள் இப்பொழுது இங்கு கூத்தினை நிகழ்த்துகிறாள். அம்மை ஆடின ஆட்டத்துக்கு பேரு 11 ஆடல்ல சொல்லி இருப்போம். அதுக்கு பேரு பைரவி ஆடிய மரக்கால் ஆடல். இந்த வரலாறு என்னன்னா, ஷோ என்கின்ற நகரத்துல அவுணனாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணா, தன்னுடைய மகளானவள் மன்மதனது மகனை விரும்பினாள் என்பதற்காக மன்மதனது மகனாகிய அனிருத்தனை சிறை செய்து விடுகிறான் பாணாசுரன். அவனை வெல்லுவதற்காக தெய்வங்கள் ஒவ்வொருவராக வந்து அவனோடு போர் செய்தார்கள். அவ்வாறு செய்யப்பட்ட போர்ல ஒரு நாள் பார்வதியானவள் மரக்காலை கட்டி கொண்டு அங்கு அவனுக்கு எதிராக போரினை செய்தாள். அது பேர் மரக்கால் ஆட்டம்னு பேர். அந்த பகுதியை தான் கூத்துள் படுதல் ஷாலினி இப்பொழுது தன்னை அம்மையாக கருதி
அவள் மீது தெய்வம் ஏறியதினால் அவளே இப்பொழுது பைரவியாக தன்னை கருதி கொண்டு இந்த கூத்தை நிகழ்த்துகிறாள். அதுதான் அடுத்த பாட்டு. ஆய்பொன் அரிசிலம்பு சிலம்பும் சூடகமும் மேகலையும் ஆர்ப்ப ஆர்ப்ப மாயம் செய் வாழ்வுணர் வீழ நங்கை மரக்கால் மேல் வாழ் அமலையாடும் போலும். மாயம் செய் வாழ்வுணர் வீழ நங்கை மரக்கால் மேல் வாழ் அமலை ஆடும் ஆயின் காயா மலர்மேனி ஏத்தி வானோர் மலர் மாறி காட்டும். அழகான இடம். எனக்கு ரொம்ப வருத்தம். தொடக்கத்துல ஜெயக்குமார் இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டார் இல்லையா, எப்படி இந்த மொழியை மறந்தார்கள்னு. இந்த மாதிரி அழகான பாடல்களை எல்லாம் யார் ஒருவரும் நடனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னே வர்றது. இந்த பாட்டு வரியில ஒரு பெரிய வரலாறையே உள்ள சொல்லிட்டு போயிருக்காரு. ஆய் பொன்னரி சிலம்பு ஆய்ந்த சிறந்த ஒப்பனை மிக்க பொன்னினால் செய்யப்பட்ட ஒலிக்கக்கூடிய சிலம்பு. அரிச்சிலம்புனா அரித்தல் என்றால் ஒலித்தல். ஒலிக்கக்கூடிய சிலம்பணிந்து கொண்டு, சூடகம்னா வளை, கையில வளையல் அணிந்திருக்கிறாள். சூடகமும் மேகலை, இடுப்புல மேகலை கட்டி இருக்கிறாள். இந்த மூன்று ஒலித்தலை செய்யும். ஆகவே ஆர்ப்ப ஆர்ப்ப அவைகளெல்லாம் இடைவிடாது ஒலியை செய்ய. யார் இந்த நடனத்தை ஆடினா எதற்கா? மாயம் செய் வாழ்வுணர். மாயங்களினாலே தேவர்களை வெல்லுவதற்காக தந்திரங்களின் மூலமாக போர் செய்த அவுணர்கள். அவுணர்கள்னா அசுரர்கள். என்ன தந்திரம் செய்தார்கள்? இந்த பாணாசுரன் அனிருத்தனை சிறை செய்ததினால் ஒவ்வொரு தெய்வமும் இவனோடு போர் செய்ய வர ஒவ்வொரு தெய்வத்தையும் தந்திரத்தினால் தடுத்து, இந்த பைரவியானவள் போர் செய்ய வருகின்ற பொழுது இந்த போர்க்களத்துல மிகுதியான நச்சுத்தன்மை உடைய தேள், பாம்பு இவைகளை அதிகமாக கொண்டு வந்து பெய்தான். அதான் தந்திரம். அதனால் என்ன செய்தாள் பைரவி? இந்த வெறுங்காலிலே இந்த போர்க்களத்திலே நின்று போர் செய்தோம் என்றால் இந்த நச்சுத்தன்மை வாய்ந்திருக்கக்கூடியவைகள் நம்மை தீண்டத்தகும் என்ற எண்ணத்தினால கால்ல மரக்காலை கட்டி கொண்டு போர்க்களத்திலே அந்த அசுரனோடு போர் செய்தார். அசுரன் தந்திரமாக பலவற்றை செய்ய அந்த தந்திரங்களுக்கு மாற்றாக தெய்வங்கள் எல்லாம் புதிதான முறைகளிலே போரினை மேற்கொண்டார்கள். ஆகவேதான் மாயம் செய் வாழ்வுணர் வீழ, அந்த அப்படிப்பட்ட அசுரர்கள் எல்லாம் அழியக்கூடிய அளவிலே நங்கையாகிய பைரவி மரக்கால் மேல் தன் காலிலே மரத்தினால் ஆகிய கால்களை கட்டி கொண்டு அதன் மேல் இவள் நின்று என்ன செய்தாளா? வாழ் அமலையோடும் ஆடும் போதும். வாழ் அமலைனா தொல்காப்பியம் போன்றிருக்கக்கூடிய போர்க்கள இலக்கணத்தை சொல்லக்கூடிய பகுதிகள்ல ஒள்வாள் அமலைன்னு ஒரு துறை எழுதுறார். ஒளி பொருந்திய வாளினை கொண்டு வீரன் எதிரியினது படையின் ஊடாக சென்று வாளினை வீசி ஆடுதல். இதுக்கு பேரு ஒள்வாள் அமலை. இது அமலை கூத்துன்னு பேரு. கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் இன்றைய நடைமுறையில கேரள தேயத்துல இருக்கக்கூடிய களரி பயிற்று இப்படித்தான். இதுக்கு பழைய பெயர் ஒள்வாள் அமலை. ஒளி பொருந்திய வாளினை கொண்டு பகை புலத்துல பகைவர்களின் நடுவே வாளினை வீசி வீசி குதித்து ஆடுதல். ஆகவே இந்த அம்மை அந்த காலிலே மரக்காலை கட்டி கொண்டு கையிலே வாளை கொண்டு அமலை கூத்தினை நிகழ்த்தினாள். மாயம் செய் வாழ்வுணர் வீழ நங்கை மரக்கால் மேல் வாழ் அமலை ஆடுமாயின். இப்படிப்பட்ட கூத்தை அவள் தொடர்ந்து நிகழ்த்தினாள் என்றால் காயாமலர் மேனி, காயாம்பூவினை போன்று கருத்த நீல நிறத்திலே மென்மையான மேனியை உடையவளும் அப்படிப்பட்டவளை ஏத்தி புகழ்ந்து வானோர் தேவர்களெல்லாம் மலர் மாறி காட்டும் போலும். தங்களினுடைய மகிழ்ச்சிக்காக வானிலிருந்து மலரினை மழையாக பெய்து அவளை வாழ்த்துகிறார்கள் போலும் என்று இந்த ஷாலினி ஆடின கூத்த
தெய்வம் ஏறி ஆடின கூத்த பைரவி ஆடின மரக்கால் கூத்திற்கு இணையாக சொல்லின கவிஞன். அடுத்து இந்த கூத்தெல்லாம் முடிஞ்சது. முடிந்த உடனே என்ன ஆகணும்? பள்ளிக்கூத்து முடிஞ்சது, முன்னிலை பரவல், பள்ளிக்கூத்து, அதுக்காக மன்றத்தை சொல்லி ஆயிற்று. அப்புறம் வள்ளிக்கூத்து, முன்னிலை பரவல் முடிஞ்சது, வென்றி கூத்து, அம்மையே கூத்துள் ஆடி வீரர்களுக்கு உத்தரவு கொடுத்தாச்சு. இனிமே என்ன செய்யணும்? வீரர்கள் எல்லாம் தாங்கள் கொள்ளை தொழிலை மேற்கொள்வதற்கு உண்டான அருகில் உள்ள நாட்டுக்கு போகும். இதெல்லாம் போர் சார்ந்த திணைன்னு பேரு, வெட்சின்னு பேரு. வெட்சிக்கு என்ன இலக்கணம் கொடுப்போம்? வெட்சி நிறை கவருதல் கொடுப்போம். நிறைனா பசு கூட்டங்கள். இந்த பசு கூட்டங்களை எதிரி நாட்டிலிருந்து போய் கவர்ந்து வரணும். அதுதான் போரின் தொடக்கம். ஒரு கேள்வியே பசு கூட்டங்களை கவர்ந்து வரும். பண்டைய கால போர் முறை என்னன்னு கேட்டா, அறிவிப்பு இல்லாமல் போர் செய்தல் கூடாது. இது முதல் இலக்கணம். எந்த மன்னன் எந்த நாட்டின் மீது படையெடுத்தாலும் அந்த நாட்டினுக்கு முன்னதாகவே இவன் அறிவிப்பு செய்ய வேண்டும். அந்த அறிவிப்பு ஏன் செய்கிறான்னா, அந்த அறிவிப்பினை நிகழ்த்திய உடனே இரண்டு நாட்டிலும் பெண்களும் வயோதிகர்களும் குழந்தைகளும் புதியதாக திருமணம் ஆனவர்களும் நோய்வாய்ப்பட்டவர்களும் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும். புறநானூற்றுல ஒரு பாட்டே உண்டு. ஆவும் ஆணியர் பார்ப்பன மக்களும் பெண்டீரும் பிணி உடையீரும் தென்புலம் பிள்ளை பெறாதீரும் நும் அரண் சேருமின் எம்மம்பு கடிவிடுதுன்னு ஒரு பாட்டு இருக்கு. நீங்கள் எல்லாம் உங்களினுடைய பாதுகாப்பான அரண்னா பாதுகாப்பான இடம் அர்த்தம். நும் அரண் சேருமின், நீங்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்தினுக்கு சென்று விடுங்கள். நான் என்னுடைய அம்பினை கொண்டு விரைவாக உங்கள் நாட்டினை தாக்கப் போகிறேன் அறிவிப்பு செய். இது புறநானூற்றுல இருக்கிற பாட்டு. இவ்வாறு அறிவிப்பு செய்த உடனே பசுவினை தவிர ஏனைய எல்லோரும் உயர்தனை பொருள்கள், எல்லாம் மாந்தர்கள். ஆகவே அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு விடுவார்கள். எஞ்சி இருப்பது இந்த பசு. அதனாலதான் இந்த பசுக்களை கொல்லுதல் கூடாது. ஆகவே இந்த பசுக்கள் மேய்தற்குரிய பகை நாட்டினுடைய திறந்த வழியில இந்த பசுக்களை எல்லாம் பாதுகாப்பாக இவர்கள் கவர்ந்து ஓட்டி வந்து விடுவார்கள். அதுக்கு பேரு ஆநிறை கவருதல். அந்த பாதுகாப்பாக ஓட்டி வந்து விட்டதினால் அந்த பசு மேய்ந்த நிலமானது வெளியாக தெரியும், பொட்டல் போல தெரியும். அந்த இடத்துல போரினை நிகழ்த்துதல் என்பது யார் ஒருவருக்கும் துன்பம் தராது. ஏன்னா அந்த காலத்துல போர் என்றாலும் அதுக்கு ஒரு முறையை வகுத்து வைத்திருந்தார்கள். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் போர்க்களத்துல கூட ஒரு நாகரீகத்தை கடைபிடித்தவர்கள். அதனால இந்த விளக்கத்தை கொடுத்தார் அவர். ஆகவே இதுக்கு பேரு வெட்சின்னு பேர். இந்த வெட்சி என்கின்ற திணைக்கு 14 விதமான செயலி உண்டு. வெட்சி, படையங்கு அரவம், பாக்கத்து விரிச்சி, புடைகட போகிய செலவே, புடைகட போகிய செலவின் வேய், ஒற்றின் ஆகிய வேயன்னு 14 துறைகளை தாங்கி நிற்கும் இந்த வெட்சி திணை. அடுத்த சில துறைகளை பார்ப்போம் வரிசையா. ஆகவே இந்த வெட்சி என்கின்ற அளவிலே வீரர்கள் எல்லாம் இறைவனை வழிபாடு செய்து இறைவியும் கூத்துள் பட்டு தன்னுடைய உத்தரவை கொடுக்க வீரர்கள் தயாராகிறார்கள். எங்கு? பகைப்புலத்தினுக்கு சென்று அங்குள்ள பசு கூட்டங்களை ஓட்டி வருவதற்கு. அதுதான் வெட்சி. உட்கூடை சீரூர் ஒரு மகனார் நிறை கொள்ள, நிறைன்னா பசு கூட்டங்கள், கொள்ள உற்ற காலை வெட்சி மலர் புனைய வெள்வாழ் உழத்தியும் வேண்டும் போலும். வெட்சி மலர் புனைய வெள்வாழ் உழத்தியும் வேண்டின் வேற்றூர் கட்சியுள் காரி கடிய குரலிசைத்து காட்டும் போகும். இதெல்லாம் அன்றைக்கு இருந்த நம்பிக்கை. சொல்லுகிறேன் விளக்கம். உட்கு உடை சீரூர்.
உட்கு உடை சீரூர்னா உட்கு உடைனா எதிரிகளினால் தாக்கப்படுவதற்கு உள்ளதாகிய ஊர். உட்குதல் என்றால் தாக்கப்படுதல் பொருள். இந்த வெற்றி வீரர்களால் தாக்கப்படுவதற்கு உரியதாகிய சீரூர். சீரூர் ஒரு மகனா வீரம் பொருந்திய ஆற்றலுக்கு உடையவர்களா. சீரூர் ஒரு மகனா நிறை கொள்ள உற்ற காலை அந்த பகைப்புலத்தினுக்கு சென்று அவர்களை வெற்றி கொண்டு அவர்களிடம் உள்ள பசு கூட்டங்களை ஓட்டி வருவதற்கு திட்டமிட்ட பொழுது வெற்றி மலர் புனைய அதற்கு குறியீடாக வெற்றி மலர்களை மாலையாக அணிந்து கொள்வார்கள் எல்லா வீரர்களும். ஆகவே அன்றைய காலத்துல ஒவ்வொரு நிலையிலும் போர் செய்யக்கூடிய வீரர்கள் தாங்கள் மேற்கொள்ளக்கூடியது எத்தகைய போர் என்பதை குறிப்பிடுவதற்கு அந்தந்த மலர்களை சூடிக்கொள்வார்கள். ஆகவே வீரர்கள் வெற்றி மலரை சூடிக்கொண்டார்கள் என்றால் பகைப்புலத்தினுக்கு சென்று அங்குள்ள பசுக்கூட்டங்களை ஓட்டி வரப்போகிறார்கள்னு பொருள். அவன் பகைப்புலத்துல இருக்கிறவன் சும்மா இருப்பானா? அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய பசுக்கூட்டங்களை காப்பதற்கு முயல்வான். அப்ப காக்கல் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் கரந்தை மலரை சூடிக்கொண்டிருப்பார்கள். ஆகவேதான் வெற்றி நிறை கவருதல் கரந்தை நிறை மீட்டலாம்னு இலக்கணம் எழுதினார். ஆகவே வெற்றி மலர் புனைய வெள்வாழ் உழத்தியும், வெள்வாழ் உழத்தின கொற்றவைன்னு அர்த்தம். ஒளி பொருந்திய வாளினை கையிலே கொண்டு உழத்தின ஆடுதற்கு உரியவள். ஆகவே கொற்றவை உழத்தியும் வேண்டும் போலும், அவளினுடைய அருளும் நமக்கு வேண்டும் இல்லையா? ஆகவே வெற்றி மலர் புனைய வெள்வாழ் உழத்தையும் வேண்டின் அவளினுடைய அருளை நாம் வேண்டி பெற்று விட்டோம் என்றால் இந்த நிறை கவருதல் என்கின்ற செயலிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். எப்படியா? அந்த வெற்றியை வேற்றூர் அந்த பகை புலத்தில் உள்ள காட்டினுள் உள்ள காரி என்கின்ற ஒரு பறவை. காரி என்ற பறவைக்கு இன்னைக்கு நடைமுறையில என்ன சொல்லுவோம்? கூகை என்றோ கோட்டான் என்றோ சொல்லலாம். எந்த ஒரு நாட்டில கூகையும் கோட்டானும் அலறுகின்ற ஒலி கொடுக்கிறதோ அந்த நாடு சீக்கிரம் பாழ்பட போகிறது என்பது பண்டைய கால நம்பிக்கைகளில் ஒன்று. இதுக்கெல்லாம் காரணம்லாம் என்ன கேட்டாக்க காரணங்கள்லாம் யாரும் சொல்லல. அன்றைக்கு இது போர்க்கள இலக்கணத்துல இந்த காரி என்கின்ற பறவை எந்த நாட்டினுடைய எல்லையில நின்று கூவுகிறதோ அலறுகிறதோ அந்த நாட்டினுக்கு பேரழிவு வரப்போவதாக கணிப்பார்கள். இது பண்டைய காலத்துல இருந்த பல நம்பிக்கைகள்ல ஒரு நம்பிக்கை. இதுல நிறைய விஷயங்கள் உண்டு. அங்க இருக்கக்கூடிய வன்னி மரம் பட்டது என்றால் இந்த நாடு அழிய போகிறது என்ற இலக்கணம். வன்னி மரம் தழைத்தது என்றால் இவர்கள் இழந்த வெற்றியை மீட்டும் பெறப்போகிறார்கள்னு பொருள். இதெல்லாம் எப்படி அவர்கள் மதிப்பீடு செய்தார்கள்னு தெரியாது. அதாவது இன்றைக்கு நவீன அறிவியல் யுகத்துல வாழக்கூடிய நாம் பல்வேறு விதமான சகுனங்களுக்கும் பல்வேறு விதமான சடங்குசார் செயலுக்கும் உட்படுவது போல பண்டைய காலத்துல நிறைய சகுனங்கள் இருந்திருக்கின்றன, பல சடங்கு சார் நிகழ்வுகள் இருந்திருக்கின்றன. அதனால எதுவுமே நாம தவறு என்றோ அல்லது முறையற்றது என்றோ சொல்ல முடியாது. அன்றைய காலத்துல வாழ் மக்களுக்கு இது ஒரு அடிப்படையான நம்பிக்கையை தரக்கூடியதா இருக்கு. இதுல குறையே சொல்லக்கூடாது. அதனாலதான் வெற்றி மலர் புனைய வெள்வாழ் உழத்தியும் வேண்டின் அவளை வேண்டினால் வேற்றூர் கட்சியுள், வேற்றூர் பகைவனினது ஊர், கட்சின்னா அவனுடைய பாதுகாப்பான அரண் காட்டினுள்ளே காரி கடிய குரல் இசைத்து தன்னுடைய கொடூரமான குரலை எழுப்பி, நான் கோட்டானுடைய அலறலை கேட்டாதான் தெரியும் எவ்வளவு கொடூரமா இருக்கும். ஆகவே குரல் இசைத்து காட்டும் போது அவ்வாறு அவர்கள் அந்த பறவையினது ஒலியை எழுப்பி காட்டுகிறது. ஆகவே நாம் நிச்சயமாக பகைப்புலத்தினுக்கு சென்று அங்குள்ள ஆணிரைகளை கவர்ந்து வர முடியும், நமக்கு அம்மையும் உத்தரவிட்டு இருக்கிறாள் என்று இந்த வீரர்கள் ஆரவாரமாக தொடருகிறார்கள் அந்த பகைப்புலம் நோக்கி. அடுத்தது
வெற்றி புறநடை. இந்த புறநடைன்னா என்னன்னா ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது போர்க்களத்தோட தொடர்புடைய நிகழ்ச்சியாக இருக்காது. ஆனா இப்படி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. இதுதான் முக்கியம். இதை என்ன சொல்லுவோம்? ஒரு போர்க்களம் நோக்கி செல்லுகின்ற ஒரு வீரன் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இது போர்க்களத்தோடு தொடர்பு உடையதாகவும் சொல்லலாம், இல்ல போர்க்களத்திற்கு புறம்பாக நடைபெறுவதாகவும் சொல்லலாம். இது என்ன பகுதினா வெற்றி புறநடையில ஒவ்வொரு திணைக்கும் சில புறநடைகள் உண்டு. அதாவது புறநடைகள்னு சொன்னா எக்ஸப்ஷனலா சிலது நடந்துடும், தவிர்க்க முடியாது. அடுத்து அந்த கள்ளருந்துதல் என்பது அன்றைய வீரர் மரபுல இருந்த ஒரு வழக்கம். அந்த பகுதியை சொல்றார். ஒரு வீரன் போய் ஒரு கள்ளினை விற்கக்கூடிய பெண்ணிடம் கள் கேட்கிறான். உடனே அவள் சொல்றா, நீ ஏற்கனவே என்கிட்ட நிறைய கடன் பட்டிருக்கேன், ஆகவே அதையெல்லாம் கொடுத்தாதான் உனக்கு கள் கொடுப்பேன்னு அவனை கடிந்து அனுப்புறான். அந்த கோபத்தோட அவன் போர்க்களம் நோக்கி செல்லுகிறான். அவன் கோபத்துக்கு இன்னும் ஒரு காரணமும் வந்ததுன்னு எழுதுறார். அதான் புறநடை. கள் விளையாட்டி தெளிவு பண்ணி கொள்ளுங்கள். பண்டைய காலத்துல மது விற்கக்கூடியவர்கள் எல்லாம் பெண்களாய் இருந்திருக்கிறார்கள். சிலப்பதிகாரமும் இதை வற்புறுத்துகிறது. காரணம் புரியல எனக்கு. சிலப்பதிகாரத்திலையும் கல்லினை விலை பேசி விற்கக்கூடிய கல்விலை நொடைஞர்கள்னு எழுதும் சிலம்பு. அது பெண்களாகத்தான் சுட்டுகிறது. காரணம் புரியல, போட்டோம். கல்விளையாட்டி மறுப்ப, கள்ளினை தருதற்கு மறுக்க, பொறா மறவன், அதனால் வெறுத்து போன, அதனை எதிர்பார்க்காத ஒரு வீரன் மறவன் கை வில் ஏந்தி, அந்த கோபத்தோட கையில வில்லை ஏந்தி கொண்டு புல்லும் வழிபடர புல்லார் நிறை கருதி, புல்லானது வழிகாட்டுகிறதா. புல்லுன்னா பறவை. முன்னாடி பாட்டுல பார்த்தோம் இல்லையா, கட்சியுள் காதி கல்லுள்னு. அந்த கட்சி என்கின்ற அந்த காட்டினுள், காவல் காட்டினுள் காரியினுடைய பறவையினது ஒலியை கேட்ட பாதையிலேயே போகிறார்களா வீரர்கள். எதிரியினுடைய நிலத்தினுக்கு வழிபடர புல்லார் நிறை கருதி, புல்லார்னா பகைவர்கள்னு அர்த்தம், புல்லக்கூடியவர்னா நண்பர்கள், புல்லாதவர்கள் பகைவர்கள். புல்லார் நிறை கருதி அவர்களினுடைய பசு கூட்டங்களை எண்ணி போகும் போலும். இந்த வீரன் கோபித்துக் கொண்டு பகைப்புலத்தில் இருக்கக்கூடிய வீரர்களினது பசுக்களை பெறுதற்கு போகிறான் போலும். புல்லும் வழிபடர புல்லார் நிறை கருதி போகும் காலை. அவ்வாறு அவன் செல்லுகின்ற பொழுது கொள்ளும் கொடி எடுத்து கொற்றவையும் கொடுமரம் முன் செல்லும் போல். இந்த வீரன் போறக்கூடிய பாதையில கொள்ளும் கொடி எடுத்து, வெற்றியை கொள்ளுதற்காக வெற்றி கொடியை கையில் எடுத்துக்கொண்டு யார் முன்னே செல்லுகிறாளா? கொற்றவையும் கொடுமரம் முன் செல்லும் போலும். கொற்றவையே இந்த வீரர்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்பதாக அவளே வெற்றிக்கு உரியதாகிய கொடியை எடுத்துக்கொண்டு அவள் முன்னே செல்லுகிறாள். ஆகவே இவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லிட்டு அடுத்து இந்த போர்க்களத்துல இவர்கள் வெற்றியை பெற்று வந்தார்கள் என்பதற்கு குறிப்பு அடுத்த கொடையில வர்றது. கொடை எப்ப நடக்கும்? வெற்றி வீரர்கள் பகை புலத்துல சென்று எதிரிகளை வென்று அவர்களினது பசு கூட்டங்களை எல்லாம் பத்திரமாக ஓட்டி வந்ததற்கு பிறகு அந்த பசு கூட்டங்களை வீரர்கள் பங்கு போட்டுக் கொள்வார்கள். அதுக்கு பேரு பாதீடுன்னு பேரு. பாதீடு என்றால் பங்கு போட்டுக் கொள்ளுதல். பங்கு போட்டு கொண்டதற்கு பிறகு ஒவ்வொரு வீரனும் இந்த போர்க்களத்துல வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று யாரெல்லாம் அனுசரணையாக இருந்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் தாங்கள் பெற்ற பசுவிலிருந்து 1-2 தர்மமாக தருவார்கள், தானமாக தருவார்கள். அதுக்கு பேரு கொடைன்னு பேர். ஆகவே வெற்றி பெற்று வந்ததன் பிறகு தாங்கள் கை கொண்ட பசுக்களை தங்களுக்குள் பகிர்ந்ததன் பின் தங்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசினார்களோ, குறி சொன்னார்களோ, காலத்தை கணித்து சொன்னார்களோ, ஜோதிடம் சொன்னார்களோ அவர்களுக்கு எல்லாம்
தாங்கள் பெற்ற பசுக்களில் இருந்து கொடையாக கொடுக்கும் மரபு. அதுதான் பாட்டு. இளமாயிற்றி இவை காணின் நின் ஐயர், இவை காண் நின் ஐயர் தலைநாள் வேட்டகத்து தந்த நல் ஆனிரைகள் கொல்லன் துடியன் கொலை புனர் சீர்வல்ல நல்லியாழ் பாணர் தம் முன்றில் நிறைந்தன. இவர்கள் வீட்டு வாசல் எல்லாம் இந்த பசுக்கூட்டங்கள் மிகுதியாக இருப்பதை பார்த்தால் நம்முடைய வெற்றி வீரர்கள் போர்க்களத்துல சென்று பகைவர்களை வென்று பசுக்கூட்டங்களை ஓட்டி வந்தது உண்மை போல் தெரிகிறது. எப்படியா? இளமாயிற்றி. இளமாயிற்றின்னா மாமை நிறத்தை உடையவள். மாமை நிறம்னு சொன்னாக்க மாந்தளிர் நிறம். எயிற்றி அழகான பல்லை உடையவளே, இவை காணின். இங்கு இருக்கக்கூடிய பசுக்கூட்டங்களை பார். நின் ஐயர், நின்னை சார்ந்து இருக்கக்கூடிய வீரர்கள் தலை நாளை வேட்டகத்து. தலைநாள்னா முதல் நாள் அர்த்தம். முதல் நாள் அந்த ஆனிரைகளை கவருவதற்காக சென்று தந்த நல் ஆனிரைகள், அவர்கள் அந்த பகைப்புலத்திலிருந்து கொண்டு வந்த பசு கூட்டங்கள். இப்ப யார் யார் வீட்டு வாசல்ல எல்லாம் இருக்கா? கொல்லன், ஆயுதங்களை செய்தற்குரிய கொல்லன், பிளாக் ஸ்மித். அவன் வீட்டுல அவனுக்கு தர்மமா கொடுத்திருக்கா, கொடையா கொடுத்திருக்கா, நல்ல ஆயுதங்கள்லாம் செஞ்சு கொடுத்தேன். கொல்லன் துடியன், தோல் தொழிலை செய்யறவனுக்கு துடியன்னு பேரு. இவன் துடி என்கின்ற வாத்திய கருவியையும் வாசிப்பான். துடியன் கொலை புனர் சீர்வல்ல நல் யாழ்ப்பாணன், நல்ல யாழினை கொண்டு முறையாக ஏற்றியும் இறக்கியும் முறையாக பாடுவதற்கு வல்லாண்மை பெற்றிருக்கக்கூடிய பாணன். இவர்களினது புகழை பாடக்கூடியவன். இவர்களுக்கெல்லாம் தாங்கள் பெற்ற பசு கூட்டங்களை இவர்கள் கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களினது வீட்டு வாசல் எல்லாம் பசுக்கள் கூட்டம் கூட்டமாக நிறைவாக இருக்கின்றன. ஆகவே பாணர்தம் முன்றில், அவர்கள் வீட்டு வாசல்களிலே நிறைந்தன, மிகுதியாக இந்த பசு கூட்டங்கள் இருப்பதை காண். ஆகவே இவர்கள் முறையாக எதிரி நாட்டிற்கு சென்று வெற்றி கொண்டு பசு கூட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அடுத்து முருந்தேர் இளநகை காணாய் நின் அணையார், மன்னிக்கணும், நின் ஐயர் கரந்தை அலற கவர்ந்த நிறைகள், கவர்ந்த இந்நிறைகள் கல்விளை ஆட்டி நல்வேய் தெரி காணவன் புல்வாய்ப்பு சொன்ன கனி முன்றில் நிறைந்தன. முருந்தே இளநகை, முருந்தேர் இளநகை. முருந்துன்ற சொல்லு முறுவல்னு அர்த்தம். இளமையான முறையில் நகைக்கக்கூடிய அழகான பல்வரிசைகளை கொண்டிருக்கக்கூடிய பெண்ணே, காணாய் பார், எவ்வளவு மாடுகள் இங்கு. நின் ஐயர், நின்னை சார்ந்த வீரர்கள் கரந்தை அலற, கரந்தைன்னா வெற்றிக்கு நேர் எதிர்த்தினைன்னு சொன்ன பகை புலத்துல இருக்கக்கூடிய கரந்தை வீரர்கள் அலறக்கூடிய அளவினுக்கு, அவர்கள் தோற்று அலறக்கூடிய அளவினுக்கு அவர்களை அலறச் செய்து கவர்ந்த இந்நிறைகள், இவர்கள் கொண்டு வந்த இந்த பசு கூட்டங்கள் எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கல் விளையாட்டி. ஏன்னா முதல்ல வீரன் பார்த்தோம் இல்லையா, கல்லு கேட்டான், கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டான். அதனால கோபத்தோட போருக்கு போனவன் இப்ப நிறைய பசு கூட்டங்களை ஓட்டி வந்து கல்லை விற்கக்கூடியவர்கிட்டையும் கொடுத்திருக்கான். வச்சுக்கோ, நான் இதுவரைக்கும் குடித்த கல்லுக்கு இந்த பசுவை வைத்துக்கொள், மேலும் கல்லு கொடுத்து கேட்டிருக்கான். ஆகவே கல் விளையாட்டி நல்வேய், வேய்னா ஒற்றர்கள் அர்த்தம். நல்வேய், பகை புலத்துல பகைவர்களினுடைய ஆற்றல் எங்கெல்லாம் பலப்பட்டு இருக்கிறது, எங்கெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறது என்று ஆய்ந்து சொல்லக்கூடிய ஒற்றர்கள். அவர்களுக்கு பேர் வேயின்னு பேர். நல்வேய், நல்ல ஒற்றர்கள். வேய் தேரி காணவன் புல்வாய் சொன்ன கனி, அந்த காட்டிலே பறவைகளினது ஒலியை கேட்டு அவைகளை குறியீடாக கொண்டு கணித்து சொன்ன யாரு? கனினா கணிவன் அர்த்தம், ஜோதிடன். இப்ப பள்ளி சொல்லுக்கெல்லாம் பலன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி போர்க்களத்துல பறவைகளினது குரலினை கொண்டு அந்த பறவைகள் எது குறித்து இந்த ஒலியை எழுப்புகின்றன என்று கணித்து ஜோதிடம் சொல்லுவான். அவனுக்கு பேரு கணிவன்னு பேர்.
ஆகவே இப்படிப்பட்ட ஜோதிடம் சொன்னவனுக்கும் பசு கூட்டங்களை இவர்கள் நிறைய கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டு வாயிலில் எல்லாம் எவ்வளவு பசுக்கள் குழுமி இருக்கின்றன என்று சொல்லி, கயமலர் உன் கண்ணாய் காணாய் நின் ஐயர் அயல் ஊர் அலற வெறிந்த நல் ஆணிரைகள் நயனின் மொழியின் நரை முது தாடி எயினர் எயிற்றியர் முன்றில் நிறைந்தன. ரொம்ப அழகான இடம். கயமலர் உன் கண்ணாய், கயம்னா குளம், பாண்டு. குளத்துல இருக்கக்கூடிய மலரினை போன்று, குவளை மலரினை போன்று கண்களை உடையவளே, காணாய் பார் ஆனிர் நின் ஐயர், உன்னை சார்ந்த வீரர்கள், அயலூர் அலற, அயலூர்னா பகைவர்களினது ஊரானது அலற, வெறிந்த நல்ல ஆணிரைகள், வெற்றியோடு கொண்டு வந்து சேர்த்த இந்த பசு கூட்டங்கள் இப்ப யார் வீட்டு வாசல் எல்லாம் இருக்கு, நயனின் மொழியின், நயமே இல்லாமல் பேசக்கூடியவர்களோ, நரை முது தாடி எயினர், நரைத்த நீண்ட தாடியை உடைய வீரர்கள் ஆகிய பாலை நில கள்வர்கள், எயினர் எயிற்றியர், அந்த கள்வரை சார்ந்த எயிற்றிய பெண்கள், முன்றில் நிறைந்தன, அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இந்த பசு கூட்டங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. ஆகவே இறைவியை வழிபட்டு இவர்கள் மேற்கொண்ட இந்த வெற்றி போரானது சிறப்புற முடிந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது என்று வாழ்த்தி, அதுக்கு அடுத்தது துறை பாட்டு மடை முடிச்சாச்சு. இனிமே அவிப்பலியாக பாட்டு. பெற்ற வெற்றிக்கு இறைவிக்கு நன்றி சொல்றதுக்கு பேரு அவிப்பலி. ஆகவே அவிப்பலின்றது என்ன, நம்ம வேள்விகள்ல செய்யும் போது பார்க்கலாம், அதுதான் கடைசியா கொடுப்போம் பூரண ஆகுதியில, அதுக்கு பேரு அவிப்பலின்னு பேர். சரியா? இதை அடுத்த வகுப்பில் தொடருவோம். ஏனென்றால்